ஒரு காரியத்தை பார்ப்பதனால தான் நான் நம்புவேன், அதுக்கு ஒரு ஏது உண்டாகிறது என்பதனால தான் நான் நம்புவேன் என்றால், அப்ப தேவன் இங்கே அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். அவர் சொன்னதுதான் வேத வசனம் சொல்லுகிறது இல்லையா? அவர் பொய் சொல்ல மனிதனும் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் இருப்பாரோ. அவர் தானே சொல்லுகிறாரு, நீங்க ஒரு தூதனை அனுப்பி நீங்க பிள்ளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுவதே அவர் தானே. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள சந்தேகம் எப்படி வரும்? எனக்கு ஒரு சின்ன கதை இந்த நினைவுக்கு வந்தது. ஒரு பாட்டி இருந்தார்களாம். இது ஒரு உண்மையான சம்பவம். அந்த பாட்டி சபைக்கு போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல விசுவாசத்தை குறித்து பிரசங்கம் செய்யப்பட்டதாம். அந்த சபையில் அந்த பாஸ்டர் சொன்னாங்களாம், கடுகு விதையில அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தாலும் அந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் அது நிச்சயமாகவே நடக்கும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளோ பவர், அவ்வளோ வல்லமை. ஆனால் நீங்கள் அதை உறுதியாக சொல்லணும், விசுவாசத்தோடு சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது சரி கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க நினச்சாங்களாம், அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த வாசப்படி தள்ளி ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு சின்ன குன்று போல ஒன்று இருந்துதான், கல் போல ஒரு பெருசா. அது எதிரில் யார் வந்தாலும் இவங்க இன்னார் வருகிறார் என்று தெரியவே தெரியாதாம். ஒன்று இவர்கள் போய் பார்க்க வேண்டும், இல்லை என்றால் அந்த கல்லை தாண்டி இப்படி வரும் பொழுதுதான் யாரோ வருகிறார் என்று நம்ம பார்க்க முடியுமா. அவங்க நினைச்சாங்களா, எனக்கு ரொம்ப யாராவது வராங்களான்னு தூரத்திலிருந்து என்னால் பார்க்க முடியல, கிட்ட வந்தாதான் தெரியுது, நானும் வயசானவளா இருக்கிறேன், நம்ம சபையில் இப்படி சொன்னாங்களே, ஒருவேளை விசுவாசம் இருந்தால் இது போகும்னு சொன்னாங்க, இந்த கல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கு, நம்ம சொல்லி பார்க்கலாமா, சொல்லும்போது நிச்சயமா நடக்குன்னு சொன்னாங்களா, நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தை நான் கல்லை என்னை தூரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை பார்த்து சொன்னாங்களாம். ஒரு 2 நாள் ஜெபித்து பார்த்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்களா, அந்த கல் அப்படியே தான் இருக்குமா. அடுத்த நாள் திரும்ப ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து பார்ப்பாங்களா, அந்த கல் அங்கேயே தான் இருக்குமா. 3ஆவது நாள் ஆண்டவரே